ம். ராம் ராம். எல்லாருக்கும் சுவாகதம். இன்னைக்கு நம்ம பஞ்சாங்க கிளாஸ் உடைய 3வது நாள். எப்போதும் போல எல்லாரும் பாபா இருக்கிற இடத்துல எந்தெந்த ஒண்ணு ஆச்சாரியால் குரு வந்தனம். ஓம் வேதமனோச்சாச்சாரியோந்தே வாசிரமனுஷாஸ்தி சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாயான்மா பிரமதः ஆச்சார்யாய பிரியந்தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீः சத்யாन्न பிரமதிதவ்யம் தர்மாन्न பிரமதிதவ்யம் குஷலாन्न பிரமதிதவ்யம் भूत्यैन प्रमदितव्यम् स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमदितव्यम् देवपितृकार्याभ्यान्न प्रमदितव्यम् मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। ओम स्वस्ति श्रीमदखिल भूमंडलालंकार त्रिगस्त्रिंशत्कोटि देवता सेवित श्री कामाक्षी देवी सनाथ श्रीमदेकाम्रनाथ श्री महादेवी सनाथ श्री हस्तिगिरिनाथ साक्षात्कार परमाधिष्ठान सत्यव्रत नामांकित कांची दिव्य क्षेत्रे शारदा मठस्थितानां अतुलित सुधार समाधुर्य कमलासन कामिनी धम्मिल्ल संभुल्ल मल्लिका मालिका निष्यंत मकरंद धरी संवस्तिक वांग्नि कुंभविजृंभणान्नत तुंदिल मनीषि मंडला ஆடியோ கட்டா இருக்கு போல் இருக்கே. वेदांत मार्गम तन्मद प्रतिष्ठापकाचार्याणाम श्रीमत् परमहंस परिव्राजकाचार्य वर्ग श्रीमत् जगद्गुरु श्रीमत् शंकर भगवत पादाचार्याणाम अधिष्ठाने सिंहासनाभिषिक्त श्रीमत् जगेन्द्र सरस्वती सम्यमेन्द्राणाम वंदे श्रीमत् शंकर विजयेन्द्र सरस्वती श्रीपादानाम तदंदे वासवर्ग श्रीमत् सत्य चंद्रशेखरेन्द्र सरस्वती श्रीपादानां च पादारविन्दयोः साष्टांगम प्रणामः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सर्वलोकानां भिषजे भवरोगिणां मिथगे सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपार करुणा सिन्धुं ज्ञानतं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। परित्यज्य मौनं वठाथ स्थितिं च जन्भारतस्य प्रदेशात् प्रदेशं मधुस्यन्ति वाचा जनान् धर्ममार्गे जगन् श्रीजगेन्द्रोर्गुरुर्भातचित्ते नमामः शङ्करान् वाक्ष विजयेन्द्र सरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदं सत्यनारायण क्षेत्रात् सत्यव्रतमुपागतम् आश्रये कामकोटीशं सत्यश्री चन्द्रशेखरं श्री सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। நான் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்க. हर हर नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरु स्वामिनः जय। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा श्री सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। எல்லாருக்கும் ஸ்வாகதம், நமஸ்காரங்கள். இன்னைக்கு ரொம்ப பரம பவித்திரமான தினம். பூஜ்ய ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய மகாசுவாமிகளுடைய ஜெயந்தி மகோத்சவம் எல்லா இடங்கள்லயும் ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. மகாருத்ரங்கள், வேத பாராயணங்கள், அவகந்தி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், நட்சத்திர ஹோமம் அப்படின்னு
ரொம்ப உத்கிருஷ்டமா விமர்சையா எல்லா இடங்கள்லயும் நடந்துருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு எங்களுடைய வாத்தியார் பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடிகள் வரேன்னு சொல்லியிருந்தார். அவர் அங்க குருவாயூர்ல காரியக்கிரமமா இருக்கார். அநேகமா வந்துருவார். அவர் வந்தான்னா அவரை ஜாயின் பண்ணி அவருடைய ஸ்ரீமடத்துல என்னென்ன சதி அவர் விஷயங்கள் வந்துடுறார். நடக்கிறது, தர்ம பிரச்சார் வந்துட்டாரா? இருக்காரு. ஸ்ரீமடத்துல வழியாக ஆச்சாரியாளுடைய ஆக்ஞைப்படி ஆச்சாரியோட அனுகிரகத்தினால என்னென்ன தர்ம பிரச்சாரங்கள் நடந்துருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடிகள் குருவாயூர் க்ஷேத்திரத்திலேருந்து நம்மளுக்கு சொல்றார். ஏன்னா குருவாயூர் சொல்லப்பட்டது பெரிய க்ஷேத்திரம். குருவாயூரப்பன் கிருஷ்ண பரமாத்மா நான் சொன்னேன், வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணர் ஜெகத்குரு. அப்புறம் ஆதிசங்கர பகவத்பாதாள். வரிசையா நம்மளுடைய ஆதிசங்கர பகவத்பாத பரம்பராகத மூலாம் நாய சர்வஜ பீட்டாதிபதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி அந்த பரம்பரையில வந்த ஜெகத்குருக்கள் எல்லாரும் ஜெகத்குரு. அப்படிப்பட்டதான இன்னைக்கு பரம பூஜ்ய ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய மகாசுவாமிகளுடைய ஜெயந்தி மகோத்சவம். அதை ஒட்டி குருவாயூர்ல நேற்றுக்கே சொன்னேன், 58 மகோத்சவத்துக்கு 58 கன்னியா பூஜை, 58 வடுக பூஜை அதெல்லாம் நடந்து ஆவரந்தி ஹோமம், ஆயுஷ ஹோமம், வேத பாராயணங்கள்லாம் வேத வித்வான்களை வச்சு உத்கிருஷ்டமா ஆச்சாரியர்கள் ஆக்னியோட வாத்தியாருடைய தலைமைகளோட நம்ம சேக்கிரமண்ட மகாபிரிவா மண்டலி எல்லா சாரபா பஞ்சாபகேசனாவோட ஏற்பாடுனால எல்லாருடைய சார்பாகவும் நடக்கிறது. ஒரு நிமிஷம். லோகமான காரியம். கணபாடிகள் வந்துட்டார். ஓகேண்ணா. அவர் ஸ்கிரீன்ல தெரியுதாரா? வீடியோ ஆன் பண்ணணும். வீடியோ ஆன் பண்ண சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. அண்ணா வீடியோ ஆன் பண்ணுங்க அண்ணா. வீடியோ ஆன் பண்ணுமா? இல்ல நான் இது கோஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஆனந்த் கணபாடி உங்களுக்கு கீழ இருக்கும் பாருங்க. லெஃப்ட்ல வருது. இருக்கு இப்ப வருது. அப்படியே ஹரிசாண்டலா வைங்க. ஹரிசாண்டலா வைங்க. ஹரிசாண்டலா வைங்க. போங்க. கேக்குறதா? கேக்குறது. வீடியோவும் தெரியுது. ஹரிசாண்டலா வைங்க. போன இப்படி வச்சிருங்க. நான் கணபாடிகள் நான் இப்படி வச்சிருங்க. போனேன் எப்படி? போனேன். அது மேல ஆட்டோ போடுவாங்க. மேல ஆட்டோ போட்டு திருப்பி வைங்க. எப்படி வச்சிருக்க போன? இப்படி இப்படியா? அப்படியே வைங்க. சரியா வரல. இல்ல ஆட்டோ ரொட்டேட் போடுங்க மணி. அதோ குடுக்குறேண்ணா. டேப் இருக்கா? ஒன்றே வரல டேப். ஓகேவா? ஓகே. ஓகே. தெரியுதா? நமஸ்காரம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரா. ஹரஹர சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இப்ப நம்மளுடைய காஞ்சி ஆச்சாரியாளுடைய ஆக்ஞை பிரகாரம் இந்த பஞ்சாங்க கிளாஸ் 2 நாளா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 3வது தினம். முதல் நாள் ஆரம்பம் சொன்னேன். மூல நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான தினம். சரஸ்வதியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கக்கூடியதான நட்சத்திரம். நம்ம சரஸ்வதி பூஜையை மூல நட்சத்திரத்தை ஆரம்பிப்போம். மடத்த சம்பிரதாயப்படி மூல நட்சத்திரத்துல ஆவாகனம் பண்ணி திருவோண நட்சத்திரத்துல விசர்ஜனம் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய மடத்த சம்பிரதாயம், சாஸ்திரமும் கூட. அப்படிப்பட்டதான மூல நட்சத்திரம் நமக்கு எதாச்சியா இன்னைக்கு கிடைச்சது. அதே போல இன்னைக்கு முடிக்கக்கூடிய தினம்
பரம பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி இருக்கக்கூடிய ஆச்சாரியால் ஜெகத்குரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய மகாஸ்வாமிகளுடைய 58வது ஜெயந்தி மகோத்சவம். ரொம்ப பரம பவித்திரமான தினம். அந்த தினத்துல இன்னைக்கு குருவாயூர் கஷேத்திரத்திலேருந்து எங்களுடைய வாத்தியார் பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடிகள் அங்கிருந்து நம்மளுக்கு தர்ம பிரச்சாரத்தை பத்தி ஸ்ரீமடம் மூலமா ஆச்சாரியால் ஆக்ஞை பிரகாரம் எப்படி தர்ம பிரச்சாரங்கள் நடந்துருக்கு, எப்படி தர்ம பிரச்சாரம் பண்ணணும்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்கார். அங்க அவர் நம்மளுக்காக ரொம்ப பரிசிரமப்பட்டு தர்மத்தை சொல்லணும்னு சொல்லி வந்திருக்காரு. ஏன்னா அங்க 8:30 மணிக்கு அநேகமா அங்க ஆரம்பம் நினைக்கிறேன் அந்த காரியக்கிரமங்கள். குருவாயூர் ருக்மணி ரெசிடென்சி இடத்துல பெரியவாளோட ஆக்ஞை பிரகாரம் ஆதகண்டி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், வேத பாராயணங்கள், 58வது ஜெயந்திங்கிறதுனால 58 கன்னியா பூஜை, 58 வடுக பூஜை, இதெல்லாம் ஆச்சார ஆக்ஞை பிரகாரம் ஆனந்த கணபாடிகளுடைய தலைமையிலையும் சேக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி சார்பாகவும் இந்த காரியம் நடக்கிறது. நான் எதுக்கே சொன்னேன், அதை சேக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பஞ்சாபகேஷன்னா கிச்சா காசினா எல்லாரும் ரொம்ப உத்கிருஷ்டமா நடத்தின்னு இருக்கா. நம்ம எல்லாருடைய சப்போர்ட்னாலையும் நான் எதுக்கே சொன்னேன், தர்மம் சொல்லப்பட்டது ஒருத்தர் மாத்திரம் பண்றது தர்மம் கிடையாது. இவர் பல பேர் சேர்ந்தாதான் தேர் எடுக்க முடியும், ஒன்று கூடி தேர் எடுக்கணும்னு சொல்லுவார். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து தர்ம காரியத்தை பண்ணணுங்கிறது தான் பெரியவாளுடைய உத்தரவு. ஒருத்தர் மாத்திரம் பண்ணா தர்மம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தர்மத்தை பண்ணணும் அப்படிங்கிறதாக பெரியவா உத்தரவு. அப்படிப்பட்டதாக நம்மளுடைய தர்மத்தை பத்தி பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடிகள் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லுவார். பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரம். நம பார்வதி பதஜே. ஹர ஹர மகாதேவ. ஹர ஹர மகாதேவா. சத்குரு சுவாமிநாஹ ஜெய். ஜெய். நான் கொஞ்சம் முகம் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க லைட்டா. கரெக்டா இருக்கு. ஓகே, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ரிச்சசாமா நிகஜோகும்ஷி சாஹி ஸ்ரீரமிருதா சதாம். கேக்குறதா? கேக்குறதா? கேக்குறது கேக்குறதா? கிளியரா இருக்குண்ணா. ரொம்ப பவித்திரமான தினம் இன்றைய தினம். பாரத பூமி, கர்ம பூமி, தர்ம பூமி, ஞான பூமி, வேத பூமி, மகான்கள் வாழ்ந்த பூமி, தச அவதாரங்கள் 10 அவதாரங்கள் எடுத்த பூமி இந்த பூமி. 12 ஜோதிர்லிங்கங்கள் இந்த பாரத பூமியில தான் இருக்கு, அந்நிய தேசத்துல கிடையாது. கங்காதி புண்ணிய நதிகள் அதெல்லாம் இந்த பாரத பூமியில இருக்கு. அதுல இந்த பரசுராம கஷேத்திரம் என்ற சொல்லக்கூடிய இந்த கேரள கஷேத்திரம் ரொம்ப பவித்திரமான பூமி. அதுவும் இன்றைய தினம் சன்னிதானம் குருவாயூரப்பன் சுவாமி சந்நிதி. அங்கிருந்து இந்த 2 வாக்கு சொல்றதுக்குள்ள ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்கு, அதை கேட்கறதுக்குள்ள பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 3 நாளா ரொம்ப விசேஷமா இந்த பஞ்சாங்க கிளாஸ நன்னா நடத்தி கொண்டு கொடுத்தார் பிரம்மஸ்ரீ சீதாராம கணபாடிகள், மட்டாஞ்சேரி பாடசாலா வாத்தியார். காஞ்சி காமகோட்டி பீடத்துல நம்மள்ட்ட தான் அத்தியானம் பண்ணினார். அவர் அத்தியானம் பண்ணி வேத சாஸ்திரங்கள் தர்ம சாஸ்திரங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு அங்க சமூக மடத்துல அத்தியாபகராகவும் இருந்து, வேத அத்தியாபகராகவும் இருந்து, வைதீக அத்தியாபகராகவும் இருந்து வைதீக தர்ம பிரச்சாரங்கள் ரொம்ப விசேஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கார். அதுல இந்த பஞ்சாங்கத்தை பத்தி ரொம்ப விஷயமா 3 நாள் சொல்லியிருக்கார். அதோட ரெக்கார்ட்லாம் நான் கேட்டேன். அதோட அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நன்னா சொல்லியிருக்கார். இது ஒரு ஆரம்பம்.
இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா அவரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டுங்கோ. இந்த காரியக்கிரமத்தை ரொம்ப உத்கிருஷ்டமா சாக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி, பஞ்சாப் கேஷன்னா, இச்சா காஷி அந்த குரூப்ஸ் அவ நன்னா நடத்தி கொடுத்திருக்கா நமக்கு. என்ன போன் தானே நன்னா நடத்தி கொடுத்திருக்கா. அவளுக்கு பெரிவாளுடைய ஆசீர்வாதம், பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா அந்த மண்டலியில் இருக்கப்பட்டவா எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பஞ்சாங்க சதஸ்ல யார் யார் கலந்துட்டாலோ அவ எல்லாருக்கும் அந்த நவக்கிரக சுவாமியுடைய அனுகிரகம், இந்திராதி அஷ்டதிக்பாலக தேவதைகளோட அனுகிரகம், குருவாயூரப்ப சுவாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சு குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் சௌக்கியங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேதோகிலோ தர்ம மூலம்னு அன்னைக்கு கணபாடிகள் சொன்ன பிரகாரம் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு மூலாதாரமா இருக்கிறது வேதம். வேதத்துடைய அங்கங்கள் 6 அங்கங்கள் இருக்கு. வேதத்துடைய அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கு. இதிகாச புராணங்கள் ராமாயணத்திலேருந்து ஆரம்பிச்சு மகாபாரத 18 புராணம், மகாபாரதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் எல்லாமே வேதத்துடைய அபிப்பிராயம்தான். அதுல வேதத்துக்கு கண்ணு, மூக்கு, கை, காலு அதெல்லாம் இருக்கு. எப்படி நம்ம சரீரத்துக்கு கண்ணு, கை, காலெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வேதத்துக்கும் வேத புருஷனுக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பேரு ஷடங்கம்னு பேரு. 6 அங்கங்கள்னு சொல்லுவா. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஹா, நிருக்தம், ஜோதிஷம் ததா கல்பஸ்சேதி ஷடங்கானி பிராமணேன நிஷ்காரணேன தர்மஹ அத்யேதவ்யஹ ஞேயஸ்ச. சந்தः பாதௌ து வேதஸ்ய ஹஸ்தௌ கல்போத பட்சதே ஜோதிஷாம் அஜனம் சக்ஷுः நிருக்தம் ஸ்ரோத்ரமுச்யதே. சிக்ஷா கிராணந்து வேதஸ்ய முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம் தஸ்மாத் சாங்கமதீத்தேவ பிரம்மலோகே மஹீயதே. அந்த சந்தஸ்ன்னு சொல்லப்பட்டது வேதத்துடைய காலு. கல்பசூத்திரம்னு இருக்கு. ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம், கிரஹ்யசூத்திரம், ஸ்ரௌத சூத்திரம், அந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கும் கிரஹ்யசூத்திரம், தர்மசூத்திரம், ஸ்ரௌத சூத்திரம்னு இருக்கு. அது வேதத்துடைய கை. ஹஸ்தௌ கல்போத பட்சியதே நிருக்தம் ஸ்ரோத்ரமுச்சியதே. நிருக்த சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது வேதத்துடைய காது. சிக்ஷா கிராணந்து வேதஸ்ய. சிக்ஷைன்னு சொல்லப்பட்டது நிறைய சிக்ஷைகள் இருக்கு. அந்த சிக்ஷைகள் எல்லாமே வேதத்துடைய மூக்கு சுவாசம். சிக்ஷா கிராணந்து வேதஸ்ய முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம். வேதத்துடைய வாக்கு வியாக்கரணம், கிராமர். வேதத்துடைய வாக்கானது கிராமரா இருக்கு. ஜோதிஷாம் அயனம் சக்ஷுஹு. வேதத்துடைய கண்ணானது ஜோதிஷமா இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தஸ்மாத் சாங்கமதீத்தேவ. அவசியம் எல்லாரும் இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதத்தையும் படிச்சுண்டு அந்த ஷடங்கத்தையும் தெரிஞ்சுண்டு நம்ம கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணினால் தஸ்மாத் சாங்கமதீத்தேவ பிரம்மலோகே மஹீயதே. நமக்கு பிரம்மலோகம் கிடைக்கிறதா. இந்த பூலோகத்திலேயே பிரம்மலோகம் கிடைக்கும். சாஸ்வதமான ஐஸ்வர்யம், பிரம்மவர்ச்சச காமஹா, வேதாத்தியாயன சம்பத்தி, சாஸ்திராத்தியாயன சம்பத்தி, கர்மானுஷ்டான பலப்பிராப்தி, சித்தசுத்தி, இஷ்ட தர்மம், பூர்த்த தர்மத்தோடைய பலப்பிராப்தி, அது எல்லாமே இந்த பூலோகத்திலேயே நமக்கு இந்த பிரம்மலோகம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த ஜோதிஷத்துல முக்கியமான அங்கம் பஞ்சாங்கம். நிறைய அங்கங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜோதிஷம் சொல்லப்பட்டது பெரிய சமுத்திரம். அதுல முக்கியமான விஷயம் பஞ்சாங்கம். அந்த ஒவ்வொரு மனிதனும் அந்த பஞ்சாங்கத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும். கார்த்தால எழுந்த உடனே
பஞ்சாங்கத்தை பார்க்கறதுக்குள்ள ஞானம் நமக்கு தீர்மானமா தெரிஞ்சிருக்கணும். ஒரு நிமிஷம். போன சைலண்ட்ல போட்டா ஒவ்வொரு மனிதனும் அவசியம் பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சுக்க. காலத்தால எழுந்த உடனேயே பஞ்சாங்கத்தை எடுத்து இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன வாரம், என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம், இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது புருஷாலா இருந்தாலும் சரி, ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கெல்லாம் அதை கத்துக் கொடுக்கணும். நம்ம தெரிஞ்சுட்டா தானே அடுத்த குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த கிளாஸ பெரியவாளுடைய ஆக்ஞா பிரகாரம் ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நடக்க போறது. இது எல்லாரும் இதுல கலந்துக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாஸ்திரம் என்ன சொல்றது? திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆஜுஷ்ய அபிவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஞ்ச பஞ்சாங்கம் பலமுத்தமம் கங்கா ஸ்நான பலமஸ்னுதே அப்படின்னு பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பா. மடத்தோடைய பஞ்சாங்கத்துல இந்த ஸ்லோகமே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். திதி பிரதமையிலேந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் சுக்லபக்ஷம், அதே போல பிரதமையிலேந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் கிருஷ்ணபக்ஷம். அந்த திதியை தெரிஞ்சுக்கணும். பிரதமா, த்விதீயா, திருத்தீயா. வாரம் பானுவாரம், இந்து வாரம், பௌமவாரம், சௌமிய வாரம், குருவாரம், இந்த மாதிரி வாரங்கள் என்ன கிழமை, அந்தந்த கிழமை இன்னைக்கு அந்தந்த ஸ்லோகத்தையும் வேத மந்திரத்தையும் சொல்லணும். பானுவாரம்னு எடுத்துட்டா, ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துட்டா புருஷர்கள் எல்லாவரும் ஆசத்தே நரத சாவர்த்தமானோ நிவேசஜன் அமிர்தம் அமர்த்தியஞ்ச இந்த மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். ஸ்திரீகளா இருக்கக்கூடியவா ஜபா குசும சங்காசம் காஷ்யபேதம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திபாகரம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். முதல்ல திதியை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வாரத்தோடைய ஸ்லோகத்தை சொல்லணும். மூன்றாவது திதி, வாரம், நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள் இருக்கு. மொத்தம் 28 நட்சத்திரம். அது ஒரு நட்சத்திரம் பிரம்மாவுடைய நட்சத்திரம், அபிஜன் நட்சத்திரம்னு பேரு. அது பிரம்ம முகூர்த்தத்தை குறிப்பா. நட்சத்திரங்கள் 27. அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த அந்த நட்சத்திரத்துடைய மந்திரத்தை அவசியம் எல்லாரும் தெரிந்து நமஸ்காரம் பண்ணணும். இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், பாலபெரிவாளுடைய திருநட்சத்திரம், பாலபெரிவாளுடைய ஜெயந்தி இன்னைக்கு. அப்ப அவா நட்சத்திரத்துக்கு வேண்டிய மந்திரம் தன்னோ விஸ்வே உபஸ்ருண்வந்து தேவாஹ ததஷாடா அபிசஞ்சந்து யஜ்ஞம். இந்த மாதிரி 8 வாக்கியங்கள் இருக்கு. சத்தம் போடாதப்பா, சத்தம் போடாத சொல்லு. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 8 வாக்கியங்கள் இருக்கு, அஷ்ட வாக்கியம். அந்த மந்திரத்தை அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புருஷாலா இருக்கக்கூடியவா, ஸ்திரீகளா இருக்கக்கூடியவா என்ன பண்ணணும்னா சிவ நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம்னு இருக்கு. ஆதிசங்கர் பகவத்பாதால் பல ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார். இப்ப அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் கூட நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். அவர்கிட்ட பஞ்சாபிகேஷன் பேசியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். அதுல சிவ நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம்னு இருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு 5 நமசிவாய பண்ணிருக்கார். பகவத்பாதால் பண்ணிருக்கார். ஸ்ரீமதாத்மனே குணைக சிந்தவே நம சிவாய அப்படின்னு ஆரம்பம் அந்த ஸ்லோகம். அந்த மாதிரி அவாவாளுடைய நட்சத்திரத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தோடைய 5 நமசிவாயா சொல்லி பகவானுக்கு நமஸ்காரத்தை பண்ணணும். புருஷாலா இருக்கக்கூடியவா வேத மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். திதி, வார, நட்சத்திரம், யோகம் 27 யோகங்கள் இருக்கு. மாகேந்திர நாம யோகம், யதீபாத நாம யோகம், சிவநாம யோகம், பிரீத்தி நாம யோகம். இந்த மாதிரி எல்லாம் விசேஷமான யோகங்கள். மாகேந்திர நாம யோகம்னா இந்திரனுடைய யோகம் அன்னைக்கு கிடைக்கிறது. இந்திரனுடைய பிரசாதம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. பிரீத்தி நாம யோகம் அன்னைக்கு சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி பூஜாதி காரியக்கிரமங்கள் பண்ணினா
எல்லாரும் பிரீத்தியா இருப்பா, சந்தோஷத்தோட அந்யோன்யமா இருப்பா, ஒரு பிரீத்தி எல்லாருக்கும் கிடைக்கும். பிரீத்தி நாம யோகம், வெதீபாத நாம யோகம், புண்ணிய காலம் அன்னைக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ணுவா, பித்திருக்காரியங்கள்லாம் தர்ப்பணங்கள்லாம் பண்ணி பிராமணாளுக்கு தட்சிணை கொடுத்து அனுஷ்டானங்கள் பண்ணினா மனசாந்தி மனசந்தோஷங்கள் கிடைச்சு வம்சங்கள் அபிவிருத்தி ஆகும். இந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் 27 யோகங்கள் இருக்கு, 12 கரணங்கள் இருக்கு. பத்ராகரணம், ஆயுஷ்மான் நாம யோகம். அங்க எடுத்துட்டு போ, என்ன வேணும் உனக்கு, அங்க போ. ஆயுஷ்மான் நாம யோகம் பெரிவா சொல்லுவா, மகா பெரிவா சொல்லுவா, ஆயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு நாங்களும் ஆசீர்வாதம் பண்ணுவோம். பெரிவாள்லாம் நமஸ்காரம் பண்ணினா, பெரிவாள் நமஸ்காரம் பண்ணினா பெரிவாளா இருக்கக்கூடியவா தீர்காயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுவா. ஆயுஷ்மான் பவ சௌமியா, சௌமியான்னு சொல்லப்பட்டது சௌமிய வாரம் புதன்கிழமை. ஆயுஷ்மான் நாம யோகம், பவ கரணம், இந்த மாதிரி மூன்றும் சேரும்போது அன்னைக்கு ஒரு ஆயுஷ்ய சூக்தமான ஆயுஷ் காமேஷ்டி மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணினால் நம்மளுடைய குடும்பமே ஆயுஷ அபிவிருத்தி ஆகும். அக்னத ஆஜுஷ்பதே புரோடாசமஷ்டா கபாலம் நிர்வபேத் ஆஜுஷ்டே விஸ்வதோ ததஜமக்னிர்வரேண்யா. ஆஜுஷ் காமேஷ்டி யாகம், அந்த இஷ்டி இருக்கு, சர்வமாஜுரேத்தின்னு முடியும். நல்ல எல்லாருக்கும் எல்லா விதமான ஆயுசும் கிடைக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கரணங்கள்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்தா தானே தெரியும். படிக்கணும், அது பார்க்க டெய்லி பார்த்துட்டே வரணும். பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்க என்ன திதி, இன்னும் என்ன வாரம், என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம்னு அதை அப்படியே பார்த்துட்டே வர வர அபியாசத்துல நமக்கே அது அபியாசம் ஆயிடும். கொஞ்சம் ஒரு மாசம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுவும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாளுக்கு ஒரு மாசம் தேவையில்லை, ஒரு 4-5 நாள் பார்த்தா போதும், ஈஸியா நம்ம தெரிஞ்சுடலாம் பஞ்சாங்கத்தை. இதோடைய பலப்பிராப்தி சொல்றாரு பாருங்கோ சாஸ்திரம் சொல்றது. திதி வாரம் நட்சத்திரம் யோக கரணங்கள்லாம் தெரிஞ்சின்றால் என்ன பலப்பிராப்தினா, திதேஷ்ட ஸ்ரீஜமாப்னோதி. எவன் ஒருவன் திதியை நன்னா தெரிஞ்சுண்டு கர்மானுஷ்டானங்கள் பண்றானோ, பூஜைகள் பண்றானோ, அவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதா. வாராத்து ஆயுஷ்யம், என்ன வாரம்னு தெரிஞ்சுண்டு கர்மானுஷ்டானங்கள் பண்ணிதான் ஆயுஷ் அபிவிருத்தியாருது. நட்சத்திராத்து ஹரதே பாபம், நட்சத்திரத்தை தெரிஞ்சுண்டு சங்கல்பம் பண்ணி அனுஷ்டானங்கள் பண்ணினால் பாப நிவர்த்தியா, பாபங்கள் போறது. யோகாத்து ரோக நிவாரணம், ரொம்ப விசேஷம் இது. அந்தந்த சொன்னேனே மாகேந்திர நாம யோகம், இந்த மாதிரி 27 யோகங்கள் இருக்கு. இந்த யோகத்தை தெரிஞ்சுண்டு அந்த யோகத்தையும் சேர்த்து சங்கல்பம் பண்ணி கர்மானுஷ்டானங்கள் பண்ணினால் ரோகங்கள் நிவர்த்தியாகும். மனசுல இருக்கக்கூடிய ஆதி வியாதி, மனோவியாதி, வெளியில இருக்கக்கூடிய வெளிப்படையான வியாதி, ஆதி வியாதி ஹரன்று நாம் மிருத்யு தாரித்ய நாசனம் அப்படின்னு பாத பிரக்ஷாலனம் பண்றாலோ சாத்தத்துல, அந்த மாதிரி மனோவியாதி வெளிப்படையான வியாதி எல்லாம் போயிடும் அந்த யோகத்தை தெரிஞ்சுட்டு பண்ணினா. கரணாத்து காரிய சித்திம், கரணங்கள் இருக்கு, 11 கரணங்கள் இருக்கு. ஒரு யோகத்துக்கு ஒரு கரணம் வரும், மாறி மாறி வரும். ஒரு நாளைக்கு 2 கரணங்கள் கூட வரும், அது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கரணத்தையும் சேர்த்துண்டு சங்கல்பம் பண்ணி கர்மானுஷ்டானங்கள் பண்ணினால் நீங்க என்ன கர்மானுஷ்டானங்கள் பண்றீங்களோ உடனே சத்யா பலப்பிராப்தி, காரிய சித்திம், காரிய சித்திம் தனோது. அந்த மாதிரி ஹனுமாருக்கு சொல்ற மாதிரி, ஹனுமாரை நினைச்சாலே அந்த காரிய சித்தி ஆயிடுமா. அந்த மாதிரி கரணாத்து காரிய சித்திம் தனோது. கங்கா ஸ்நானம் பலமஷ்ணுதே, கங்கையில போய் ஸ்நானம் பண்ண முடியுமா நித்தியம்? எங்கெங்கயோ இருக்கும், ஏதோ ஒவ்வொரு வெவ்வேறு ஊர்ல இருக்கும். பாரத பூமி விட்டு அந்நிய பூமிக்கு எங்கெங்கயோ போயிட்டோம், கர்மானுஷ்டானங்கள்லாம் போயிடுத்து. ஆனால் இந்த திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் தெரிஞ்சுட்டு நித்தியப்படி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி கர்மானுஷ்டானங்கள் பண்ணி பகவதர்ப்பணம் சமர்ப்பணம் பண்ணினால் கங்கா ஸ்நான பலமஷ்ணுதே. கங்கையில ஸ்நானம் பண்ணினா என்ன பலப்பிராப்தி கிடைக்குமோ அந்த பலப்பிராப்தி திதிவார நட்சத்திர யோக கரணத்தை தெரிஞ்சின்றாலே கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திர வாக்கியம், ஜோதிஷ வாக்கியம், இதெல்லாம் எங்களுடைய அபிப்பிராயம் கிடையாது.
சீதாராம கணபாடிகள் பல தர்ம விஷயங்கள் சொல்லியிருக்கார். இப்ப நாங்களும் இந்த விஷயத்த சொல்றோம் உங்களுக்கு. இதெல்லாம் எங்களுடைய சொந்த அபிப்பிராயம் கிடையாது. தஸ்மாத் சாஸ்திர பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ. தர்மஏவ பிரமாணம். பிரமாணம் வேதம்தான். தர்மத்துக்கு பிரமாணம் வேதம்தான். இந்த வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நாங்க சொல்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஜோதிஷ சாஸ்திர விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வாரங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தமிழ்ல எல்லாம் சொல்லக்கூடாது. சம்ஸ்கிருதத்துல சொல்லணும். பானுவாரம், இந்து வாரம், இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லணும். நட்சத்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தையும் நெட்ரு போடணும். அஸ்வதி, பரணி, கிருத்திகா, ரோகிணி, மிருகசீரிஷம், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். நெட்ரு ஈஸியா நெட்ரு ஆயிடும். என்னன்னாலும் படிக்கிறோம். இது படிக்கிறது ஈஸி. உட்காந்து உழைச்சா போதும். அதுக்கு சிரத்த வரணும். அത്രதான் உள்ளது. திதி, வாரம், திதியை தெரிஞ்சுக்கணும், நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கணும், யோகம், கரணங்கள். அதே போல தட்சிணாயனம்னா என்ன, உத்தராயணம்னா என்ன, ஷட் ரித்துக்கள், 6 ரித்துக்கள். வசந்தேன, கிரீஷ்மேன, வருஷாபிஷாரதேன, ஹேமந்தேன, சைசிரேன, ஷட். 6 ரித்துக்களை தெரிஞ்சுக்கணும். 2 மாசத்துக்கு ஒரு ரித்துக்கள். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். அது மேஷ, ரிஷப, மிதுன, கடக, சிம்ம, 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு நாங்க சொல்லி கொடுக்குறோம். இத எல்லாரும் இதை அனுஷ்டானம் பண்ணணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன்னா அடுத்த காரியக்கிரமம் எங்களுக்கு 8:30 ஆரம்பம். மணி 8 ஆயிடுத்து. 8:10 போறது. அவளுக்கும் வாத்தியாருக்கும் வெளியே காரியக்கிரமத்துக்கு போனோம். சங்கிரகமா முடிச்சிருக்கேன். சங்கிரகம் சொல்லப்பட்டதுன்னா சுருக்கமா, விஸ்தரிச்சு நிறைய சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர்கிட்டயும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டார். நேற்றுக்கு சொன்னார். ஏன்னா சமய அவகாசம் கம்மியா இருக்கிறதுனால நாங்க சங்கிரகமா இந்த காரியக்கிரமத்தை இப்போதைக்கு சமாபனம் பண்ணிக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எழுதி வச்சுங்கோ. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நடத்துறோம். முக்கியமா தர்மானுஷ்டானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராமணனா பிறந்திருக்கோம். இந்த பிராமண தர்மம் கேக்குறதா? கேட்கறது கேட்கறது. மா கேக்குறதுண்ணா. எனக்கு தெரியல. ஆமா, அது சொல்லுமா. சாட் இல்ல கேட்கறது. அந்த சாட் விண்டோ க்ளோஸ் பண்ணிடுங்க. இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். பிராமணனா பிறந்தவன் நித்திய கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும். காலத்தால எழுந்ததுலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு படுத்துக்கிற வரைக்கும் நிறைய கர்மானுஷ்டானங்கள் நமக்கு சொல்லியிருக்கா. அதுக்காக தான் பூணல் போட்டுக்கிறோம். பூணல் போட்டுக்கிறதுக்கு என்ன மந்திரம் சொல்றேன் நீங்க? ஸ்ரௌத்த, ஸ்மார்த்த, விஹித, நித்திய கர்ம, அனுஷ்டான, சதாச்சார, யோக்கியதா சித்தியர்த்தம், பிரம்ம தேஜோ பிபிருத்தியர்த்தம்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறேன். பூணல் போட்டுக்கிறேன். எல்லாரும் ஸ்ரௌத்தம் போயிடுத்து, அவுட். ஸ்மார்த்தம் அதுவும் அவுட். ஸ்ரௌத்த, ஸ்மார்த்த, விஹித, நித்திய கர்மம், விதிச்ச கர்மா அதுவும் அவுட், போயிடுத்து. சதாச்சாரம், மடி, விழுப்பு, எச்ச, 10 ஆச்சாரங்கள், சம்ஸ்காரங்கள், வாச தெளிச்சு கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சதாச்சாரம்னு பேரு. சம்ஸ்காரங்கள், பொட்டு வச்சுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஸ்வபாவம், நம்மளுடைய ஸ்வபாவம், ஸ்வதர்மம், ஸ்வரூபம் பெரியவா சொல்லுவா. ஆச்சாரியல் வாக்கு. நம்மளுடைய சுவாவமும் கரெக்டா இருக்கணும், ஸ்வதர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும், ஸ்வரூபத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும். ட்ரெஸ் அண்ட் அட்ரஸ். ட்ரெஸ் கோடு முக்கியம். அட்ரஸ் சொல்லப்பட்டது நம்மளுடைய குல கோத்திரங்கள். இதெல்லாம் சதாச்சாரம். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க தான் வழிகாட்டி, இல்லைன்னா போயிடும். நம்மளுடைய சம்ஸ்காரத்தையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் காப்பாத்தினால் மட்டும்தான் வம்சம் அபிவிருத்தி ஆகும். அது நல்லா புரிஞ்சுங்க நீங்க எல்லாரும்.
சதாச்சார சௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்ம அனுஷ்டான சதாச்சாரமே இல்லை. இப்போ துராச்சாரமா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே துராச்சாரம். எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுறது, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்கறது, எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்றது, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுறது, அபோஜ்ய போஜன அபக்ஷ பக்ஷன, இந்த மாதிரி எல்லாம் துராச்சாரமா இருக்கு. இதெல்லாம் இல்லாம வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் தர்மத்திலையும் என்ன விஷயம் சொல்லி இருக்கோ அதுபடி அனுஷ்டானம் பண்ணினால்தான் இந்த பிரம்ம தேஜஸ் பிராமணியம் காப்பாற்றப்படும். அதுக்காக தான் பூணல் போட்டுக்கிறோம். அதை விட்டுட்டால் நம்மளுடைய வம்சமானது போயிடும். ஆகார, இதோட முடிச்சுடுறேன். ஆகார நித்ரா பய மைதுனஞ்ச பசுபிர் நராணாம் சாமானிய மேதது தர்மோஹிதேஷாம் அதிகோ விசேஷா தர்மேன ஹீன பசுபிஸ் சமானஹா. பசு பக்ஷி மிருகங்கள்லாம் இருக்கு, அதுக்கு பேரு ஜந்துன்னு பேரு. நமக்கு பேரு தான் ஜென்மான்னு பேரு. ஜென்மாபியாசாத்து ஜென்ம பிரபிருத்தி, அப்படிதான் சங்கல்பம் பண்றோம். எத்தனையோ ஜென்மாக்கள் பண்ணின புண்ணியம் மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே புண்ணியம். அதுலயும் பிராமண ஜென்மா கிடைக்கிறது அதோட புண்ணியம். அப்பேற்பட்ட ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. பசு பக்ஷி மிருகங்கள் இருக்கு, நாடு நாயி மாடு கோழி பட்சிகள்லாம் இருக்கு. அதுவும் சாப்பிடுறது, மனிதனும் சாப்பிட்றான். ஆகாரம். பயம், அதுவும் பயப்படுறது, நம்மளும் பயப்படுறோம். வியாதி வந்துருமோ இல்ல ஏதாவது சொல்லுவாளோ பயப்படுறோம். நித்ரை, அதுவும் தூங்குறது, நம்மளும் தூங்குறோம். மைதுனம், அதுவும் அதோட இனத்தை பெருக்கின்னு இருக்கு, நம்மளும் நம்மளோட இனத்தை பெருக்கின்னு இருக்கோம். சாமானியம். ஆனா நமக்கு மனிதனுக்கு மாத்திரம்தான் தர்மம்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கெல்லாம் சிந்தனை கிடையாது. ஜந்துக்களுக்கெல்லாம் சிந்தனை பண்ண முடியுமா? பசு பக்ஷி மிருகங்களுக்கு சிந்தனை பண்ண முடியுமா? மனசு இருக்கா? தர்மம் தெரியுமா? மனிதனுக்கு அப்படி கிடையாது. விவேகம்னு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு பகவான். எது தர்மம் எது அதர்மம்னு சிந்தனை பண்ண முடியுமே, மனசு இருக்கே. அப்போ அதை தெரிஞ்சுட்டு நம்ம கர்மானுஷ்டானங்கள் பண்ணி பரோபகாரம், அடுத்த வாழ்க்கை உலகத்துக்கு எவ்வளவு உபகாரம் பண்றோமோ அவ்வளவுக்கு நமக்கு ஸ்ரேயஸ். அதை விட்டுட்டோம்னா பசு பக்ஷி மிருகங்களும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். தர்மேன ஹீன பசுபிஸ் சமானஹா. தர்மம் தெரியலேனால் பசுவும் மனிதனும் ஒன்று அப்படிங்கிறார். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கிடைச்ச ஜென்மாவை வீணடிக்காம பகவான் நமக்கு இந்த புண்ணிய ஜென்மாவை கொடுத்திருக்கார். அதுவும் உத்தமோத்தமமான பிராமண ஜென்மாவை கொடுத்திருக்கார். நல்ல சத்சங்கம் கிடைச்சிருக்கு. சாக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி சத்சங்கம், சஹஸ்ர காயத்ரி ஜபம் பண்றார் அவர், பஞ்சாபிகேஷன். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் சஹஸ்ர காயத்ரி ஜபம் பண்ணணும். நித்தியம் பண்ண முடியலன்னா கூட என்னைக்கு லீவுனாலோ அன்னைக்கு சஹஸ்ர காயத்ரி ஜபம் பண்ணிக்கிறது, சங்கல்பம் பண்ணிக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். மகா அனுஷத்தன்னைக்கு, அனுஷ பிரிவா அன்னைக்கு அப்பா அம்மா சொல்றத நான் கேட்பேன்னு சத்தியம் பண்ணிக்கணும். சத்திய பிரதிஜை வாங்கிக்கணும். நான் வெஜிடேரியனா தான் இருப்பேன் அப்படி சத்திய பிரதிஜை மகாபிரிவா சந்நிதியில மகாபிரிவாள்கிட்ட சத்தியம் வாங்கிக்கணும். நான் வெஜிடேரியனா தான் இருப்பேன், நான் அப்பா அம்மாவை காப்பாத்துவேன், ஓல்டேஜ் ஹோமுக்கு விடமாட்டேன், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் அப்பா அம்மாவை நான் காப்பாத்துவேன். சத்திய பிரதிஜை வாங்க, மகாபிரிவாளை வச்சுன்னு சத்திய பிரதிஜை வாங்கணும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் பிராமணால தான் கல்யாணம் பண்ணிப்பேன், சத்திய பிரதிஜை வாங்கணும். இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து விஷயத்த தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபட்டாதான் கொஞ்சமாவது அபிவிருத்தி ஆகும். இல்லைனால் நாங்க என்னமோ ஒரு 3 நாள் கிளாஸ் எடுத்துட்டு 4 வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டு இது உபன்யாசம் கிடையாது. இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதனால அவரவர்கள் அந்த தர்மானுஷ்டானத்தை தெரிஞ்சுட்டு, நல்ல சத்சங்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாக்ரமெண்டோ மகாபிரிவா மண்டலி அவ வழியா நிறைய தர்ம காரியங்களும் நிறைய இந்தியாவில நிறைய பண்றா. நிறைய அது முக்கியமா கேரளால நிறைய பண்ணிட்டு இருக்காவா. இப்ப இங்க நடக்கக்கூடிய காரியக்கிரமங்களுக்கு எல்லாமே அவ தான் ஸ்பான்சர் பண்றா. 10 நாள் முன்னாடி திருவனந்தபுரத்தில் நடந்ததுக்கும் புதுப்பிரிவாளுடைய ஆராதனைக்கும் அவ தான் பண்ணி கொடுத்திருக்கா. அந்த மாதிரி நிறைய சஹஸ்ர கலசாபிஷேகங்கள் பெரிய பெரிய கோவில் எல்லாம்
1008 கலசங்கள் வச்சு பூஜை பண்ணி 1008 கலசத்தையும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. அபிஷேக பிரிய சிவா. அந்த மாதிரி சகஸ்ர கலசாபிஷேகங்கள் நிறைய பண்ணிருக்கா. இப்ப மணிப்பூர்லயும் பண்ண போறா. ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஜூன் மாசமா ஜூலை மாசமான்னு தெரியல. பெரியவா டேட் கொடுத்தான்னா அந்த சமயத்துல அந்த மணிப்பூர்லயும் நடக்க போறது. அதே போல அனுஷம், உத்திராட நட்சத்திரம், பாலபெரிவா நட்சத்திரம், இளைய பெரிவாளுடைய நம்மளுடைய குருநாதர் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், சுக்லபக்ஷ பஞ்சமி, அவிட்ட நட்சத்திரத்துக்கெல்லாம் கோயம்புத்தூர்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாருக்கும் அன்னதானம் பண்றான். சாப்பாடு வாங்கி எல்லா ஆஸ்பத்திரியில் இருக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போடுறா. அன்னதானம், கோதானம், அதே போல வைதிக தார்மீகமான அனுஷ்டானங்கள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமா அந்த பெரியவா மண்டலி நல்லா நடத்தின்னு இருக்கா. அதுவும் முக்கியமா பெரியவா இப்ப கேரளா ப்ராஜெக்டுக்கெல்லாம் நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கா அவர்கிட்ட. காலடி ப்ராஜெக்ட், கஞ்சிக்கோடு ப்ராஜெக்ட், பரசுராம கஷேத்திர இது சங்குமுக பீச் பரசுராம கஷேத்திர பிரதிஷ்ட ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து அவள்கிட்ட இந்த மண்டலிகிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கா. அவளும் பண்ணிட்டு இருக்கா. அந்த தேசத்துல இருக்கக்கூடியவா எல்லாரும் இந்த மண்டலிக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுங்க. மினிமம் இது வந்து நான் ஒரு லௌகிகமா சொல்றேன். இது ஒரு வேத வாக்கா வச்சுட்டு, வேதம் படிச்சவா தான் நாங்க சொல்றோம், ஒரு வேத வாக்கா வச்சுட்டு சங்கல்பம் பண்ணி அவரவர்கள் எல்லாரும் ஒரு 365 ஒரு $500 வருஷத்துக்கு இந்த மண்டலிக்கு நீங்க கொடுக்கணும். வருஷத்துக்கு சொல்றேன் நான், மாசத்துக்கு கிடையாது. மாசத்துக்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம், அதோ அவாவா சௌரியம். வருஷத்துக்கு 365 ஒரு $500 இந்த மண்டலிக்கு கொடுத்தேன்னா எல்லாமே காஞ்சி காமகோட்டி பீடத்துக்கு சமர்ப்பணம். குருநாதருக்கு தான் சமர்ப்பணம் பண்றேன். நீங்க அப்பா சொல்லி எவ்வளவோ ப்ராஜெக்ட் நடக்கிறது. நம்ம வேதம் படிக்கணும், சாஸ்திர விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளால பண்ண முடியலன்னா யார் இதை அனுஷ்டானம் பண்றாளோ அவளுக்கு சகாயம் பண்ணணும். அவளுக்கு சகாயம் பண்ணினாலே அதோட பலப்பிராப்தி நமக்கு கிடைச்சிடும். அதுக்காக பணம் கொடுத்துட்டோம் நம்ம படிக்க வேண்டாம்னு கிடையாது. அவசியம் படிச்சுண்டும் சகாயம் பண்ணணும். அதுதான் தர்மம். இந்த மாதிரி நிறைய கர்மானுஷ்டானங்கள்லாம் நன்னா பண்ணிட்டு எல்லாருக்கும் இஷ்ட தர்மம் பூர்த்த தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணி அதெல்லாம் நன்னா எல்லாரும் பண்ணுங்கோ. மேலும் மேலும் நிறைய அபிவிருத்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த குரூப்ல இருக்கக்கூடியவா, இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணக்கூடியவா எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் சௌக்கியங்களும், குழந்தைகளுக்கு சகாலத்து வித்யாபியாசங்கள், சகாலத்துல நல்ல ஞானம், அதே போல உத்தியோகம், சகாலத்துல கல்யாணம், பிராமண குலத்துல கல்யாணம், அவாபா குலத்துல அந்தந்த குலப்பிரகாரம் கல்யாணம், புத்திர பிராப்தி, சகாலத்த புத்திர பிராப்தி. இப்ப நிறைய குழந்தை எல்லாம் பெத்துக்க மாட்டேங்கிறா. அப்படியே குழந்தை பெற்றுண்டா கூட அவ என்ன நிறைய 7 மாசம் 8 மாசம் சீக்கிரமாவே இதெல்லாம் ஆயிடுறது. நிறைய பாபங்கள்லாம் சம்பவிச்சாதான் அந்த மாதிரி நிறைய நடக்கும். அந்த பாபங்கள்லாம் நம்மளுடைய பாபங்கள்லாம் போனோம்னா வைதீக தர்மானுஷ்டானங்கள் நிறைய இருக்கு. கர்ப்பாதானம், பும்சுவனம், சீமந்தம், ஜாதகரமம், நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனம், இதெல்லாம் வந்து பக்தி ஸ்ரத்தையோட வைதீகத்தோட இதெல்லாம் நல்லா பண்ணணும். நீங்க பண்ணினா உங்களுக்கு பூர்ணத்துவமான பலப்பிராப்தி. இல்லைன்னா துக்கத்தை போய் வந்து முடியும். நமக்கு துக்கங்களை வரக்கூடாது, சௌக்கியத்தை அடையணும், சந்தோஷத்தோட அடையணும்னா வைதீக கர்மானுஷ்டானங்கள், தார்மீகமான அனுஷ்டானங்கள் நிறைய பண்ணணும். யார் யார் பண்றாளோ அவ எல்லாருக்கும் உற்சாகப்படுத்தி, வாக்குனால உற்சாகப்படுத்தலாம், சரீரத்தினால உற்சாகப்படுத்தலாம், திரவியத்தினால உற்சாகப்படுத்தலாம். அவளுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாரும் கலந்துக்கணும். சத் சங்கத்துல கலந்துண்டு அவளும் சௌக்கியத்தை அடைஞ்சு எல்லாருக்கும் சந்தோஷத்தை அடையறதுக்கு, இந்த சந்தோஷத்தை அடைஞ்சு சௌக்கியமா இருக்கிறதுக்கு இந்த குருவாயூரப்பன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சத்குரு சுவாமினஹ ஜெய். पृथिवी शांता साक्षिणा शांता शान्ता सामे शान्ता सुचगं शमयतु अंतरिक्षकं शान्तं तद्वाजुना शान्तं तन्मे शान्तकं शुचकं शमयतु. जौ शान्ता सादित्येन शान्ता सा मे शान्ता शुचकं शमयतु.
பிருத்திவி சாந்திரந்தரிக்ஷகும் சாந்திர்ஜௌ சாந்திர் திசாந்திரவாந்தர திசா சாந்திரக்பிः சாந்திர்வாயு சாந்தி ஆதித்ய சாந்தி சந்திரமா சாந்தி நக்ஷத்ராதி சாந்திராபசாந்திரோஷதய சாந்திர்வனஸ்பதய சாந்திர் गौ शांति रजा शांतिरश्व शांति पुरुष शांतिर ब्रह्म शांतिर्ब्राह्मण शांति शांतिरेव शांति शांतिर्मे अस्तु शांति ही ओम शांति 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 ही ரொம்ப சந்தோஷம். 3 சாந்தி. முதல் சாந்தி ஆத்தியாத்மிகம், இரண்டாவது சாந்தி ஆதி பௌதிகம், மூன்றாவது சாந்தி ஆதி தெய்வீகம். இந்த தாபத்ரயம் எல்லாருக்கும் நிவர்த்தியாகி மனசாந்தி மனசந்தோஷங்கள் கிடைக்கணும்னு இந்த வேத மந்திரம் சொல்றது. பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. சீதாராம கணவாடிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சீதாராம கணவாடிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 3 நாள் வந்து இதை கலந்துண்டு எல்லாருக்கும் தார்மீகமான அனுஷ்டானங்களை கொடுத்து தர்ம சிந்தனையை ஏற்படுத்தி, அதுவும் முக்கியமா பஞ்சாங்க விஷயத்தை எடுத்து சொல்லி நன்னா சொல்லி கொடுத்திருக்கேன். உங்களுடைய தர்மம் இன்னும் மேலும் மேலும் இந்த மண்டலி இந்த குரூப்ஸ்ல இருக்கப்பட்டவா எல்லாருக்கும் அபிவிருத்தி ஆகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறைய எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்மளுடைய வாத்தியார் பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடிகள் நம்மளுக்கு தர்மத்தை எடுத்து சொல்லியிருக்கார். நான் ஒரே சின்ன ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிடுறேன். அதாவது வேத மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை நம்ம கல்யாணத்துல பிரயோகப்படுத்துவோம். சாத்வபஸ்ய மூஹமஸ்மி சாத்வம் த்யௌரஹம் பிருத்திவி த்வகும் ரேதோஹகும் ரேதோபுத்வம் மனோஹமஸ்மி வாத்வகும் சாமாஹமஸ்ய த்வகும் சாமாமனுவ்ரதா பவபும்சே புத்ராய வேத்தவை ஸ்ரீயை புத்ராய வேத்தபா ஏஹி சூனிருத்தே. இதுல தம்பதிகள் தம்பதி எப்படி இருக்கணும்ங்கிறத சொல்றது. யார் யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வேதம் காமிச்சு கொடுக்கறது. பிருத்திவி தியௌஹு ரித்து யஜுஸ் அப்படின்னு வேதம் காமிச்சு கொடுத்துட்டே வருது. அதுல முக்கியமான ஒண்ணு மனோஹமஸ்மி வாக்துவம். நான் மனசாக இருக்கேன், நீ வாக்காக இருக்கிறாய்ன்னு வேதம் சொல்றது. அந்த காலத்துல சொல்லுவா, நான் மனசுல நினைச்சது நீ வாயில சொல்லிட்ட, நான் நினைச்சு நீ சொல்லிட்டே அப்படின்னு. அது உண்மை, சத்தியம், வேதம் சொல்றது. அப்படி இருக்கணும் தம்பதி அப்படிங்கறத வேதம் காமிச்சு கொடுக்கறது. அது போல தம்பதி மாத்திரம் இல்ல, குரு சிஷ்யாலும் அப்படி இருக்கணும்னு சொல்றது. ஆச்சாரியால் என்ன மனசுல நினைக்கிறாலோ நம்ம அதை செய்யணும். ஆச்சாரியால் என்ன மனசுல நினைக்கிறாவா சொல்லணுங்கிறது கிடையாது. இப்ப நிறைய பேர் ஆச்சாரியால தரிசனம் பண்றோம், போறோம், ஐயோ ஆச்சாரியால் நம்மளை பார்க்கவே இல்லையே, பேசவே இல்லை, நிறைய பேர் தாபப்படுறோம். அது வேணுங்கிறத நம்ம ஆச்சாரியால பார்த்தா போறோம். நம்ம ஆச்சாரியால பார்த்து அவளை ஸ்மரணை பண்ணி நமஸ்காரம் பண்ணாலே அவருடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும். ஆச்சாரியால் என்ன நினைக்கிறாளோ மனசுல அதை நம்ம செய்யணும். மனோஹமஸ்மி வாக்துவம். அது போல இந்த 2 நாள் கிளாஸ்ல நம்ம என்ன சொன்னோமோ அதை எங்களுடைய வாத்தியார் இன்னைக்கு சுருக்கமா சொல்லிட்டார். அவர் வீடியோ பார்த்துருப்பார். ஃபுல் வீடியோ எல்லாம் பார்த்தாராங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 hour வீடியோ 2 நாள் போட்டிருக்கோம். ஆனா 1 hour பாக்குறதுக்கு டைமிங் கிடையாது. அவருக்கு நிறைய காரியக்கிரமங்கள் பிரிவா கொடுத்ததுனால அவர் ஏதோ மேலாப்புல பார்த்துதான் இருக்கும். அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது ஃபுல்லா பார்ப்பார். ஆனா அவர் என்ன மனசுல நினைச்சு 3வது நாள்ல சொல்ல போறாரோ அதை நம்ம 2 நாளும் நம்ம சொன்னோம். அது குரு சிஷ்ய பாவம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். அது வாத்தியாருடைய அனுகிரகம், ஜெகத்குரு ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தா தான் அது நடக்கும். இது வேத மந்திரம் மனோஹமஸ்மி வாக்துவம் அப்படின்னு இருக்கு. அதனால எல்லாருமே அந்த பாவத்தோட இருந்தோம்னா கண்டிப்பா நடக்கும். நம்ம வாக்குல நினைச்சதை மனசுல நினைச்சதை வாக்குனால சொல்ல முடியும். அது வேதம் இன்னைக்குமே பொய்யாகாது. அதனால அப்படியாக எங்களுடைய வாத்தியார் பிரம்மஸ்ரீ ஆனந்த கணபாடிகள் இந்த தர்ம பிரச்சாரத்தை பஞ்சாங்க கிளாஸை முடிச்சு வச்சிருக்காரு. இதே போல் நிறைய கிளாஸ் நடத்துறதுக்கு பாக்கியம் தர்மம்னு ஆச்சாரியாலையும் வாத்தியாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மியூட்ல இருக்கு. நான் மியூட்ல இருக்கு. இப்போ கேக்குறதா? கேக்குறது. நீங்களும் கிளாஸ் எடுங்கோ. இப்போ நம்ம அடுத்து பேசலாம். அண்ணாட்ட பேசிட்டு 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டே வாங்கோ. ஓகே, சந்தோஷம். பஞ்சாபிகேஷன் இந்த
எல்லாமே உங்களுக்கு இந்த பாக்கியத்தை உங்களுக்கு பெரிவா கொடுத்துருக்கா. உங்க வழியா அதை நடத்தணும்னு அந்த இடத்துல போய் சேரணும்னு அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பஞ்சாபிகேஷனா வழியா தான் இது எல்லாருக்கும் கிடைக்கிறது. எங்களுக்கு சொல்றதுக்குள்ள பாக்கியமும் உங்க வழியா தான் அது கிடைக்கிறதுன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி பெரிவா உங்களுக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணிருக்கா. உங்களை ஸ்தோத்திரம் பண்ணறதுக்காக சொல்லல, விஷயத்த சொன்னேன்னா மனுஷால ஸ்தோத்திரம் பண்றது பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். மனுஷால்கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பகவானு தான் ஸ்தோத்திரம் பண்ற. பலவிதமான ஸ்தோத்திரங்கள் கொடுத்திருக்காரு ஆதிசங்கர பகவத்பாதால். பகவான்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணணும். முதா கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம்னு புள்ளியார் பிரார்த்தனை பண்ணிக்கணும். மனுஷால்கிட்ட போயிட்டு நீ சூரியன் நீ சந்திரன் நீ எதுக்கு? அவனு அழியக்கூடியவன், சொல்றவனு அழியக்கூடியவன், கேட்கிறவனு அழியக்கூடியவன். ஆனா அது விஷயம் கிடையாது. ஏற்படுத்தி கொடுத்திருக்காளே, விவகாரத்துல உண்மையா இருக்கே, நம்ம பேசுறோமே, நமக்கு காரியம் நடக்கிறதே, அது ஒரு தெய்வீக சக்தி இருந்தா தானே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதே. அந்த தெய்வீக சக்தி, அந்த குரு அனுகிரகம் அவருக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் இந்த அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் இந்த சத்சங்கத்தை விட்டுறாதீங்கோ. எல்லாரும் சேருங்கோ, நிறைய பேர் சேர்க்கணும். சேர்ந்து எல்லாரும் மடத்துக்கு வரணும். காஞ்சி காமகோட்டி பீடத்துக்கு வந்து வருஷா வருஷம் வந்து பாத பூஜை பண்ணி பிக்ஷாவந்தனம் பண்ணி பெரிவாழ்த்தின் பிரசாதம் வாங்கிக்கணும். இந்த மடத்தோடைய கைடன்ஸ் பிரகாரம் தான் இந்த மண்டலியில காரியக்கிரமங்கள் நடக்கிறது. அதனால எல்லாரும் இதுல சேரணும். KKSF காஞ்சி காமகோட்டி சேவா ஃபவுண்ட் அருண் சீதாராமன்னா, பஞ்சாபிகேஷன்னா, இவாளெல்லாம் நன்னா பண்ணிட்டு இருக்கா. அதோட சேர்ந்து எல்லாரும் இல்ல கடந்து நீங்க எல்லாரும் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரிமூவ் பண்ணிட்டுமா? எல்லாருக்கும் இந்த கலந்துண்டவா எல்லாருக்கும் ஆமா பண்ணிடுங்க. இந்த பஞ்சாங்க சதஸ்ல 3 நாள் நம்ம கிளாஸ் சொல்றதை விட சதஸ்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சதஸ்னா ஒரு சபை. ஆமா, அதனால இந்த பஞ்சாங்க கிளாஸ்ல சதஸ்ல கலந்துண்ட 3 நாள் கலந்துண்ட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள். வாத்தியார் சாந்தி மந்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் மனசாந்தி கிடைக்கட்டும்னு வாத்தியார் சொல்லியிருக்கார். ஏன்னா வாத்தியார் வந்து ஆச்சாரியர் கிட்ட இருக்கக்கூடியவர். எனக்கு உபவாசம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன்னா அப்புறம் பக்கத்திலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கார் வாத்தியார் வந்து. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த சதசை பூர்த்தி பண்ணி கொடுத்து ரொம்ப நம்ம எல்லாம் செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் நித்தியம் பஞ்சாங்கத்தை பாருங்கோ. வாத்தியார் சொன்ன மாதிரி பஞ்சாங்கத்தை நித்தியம் பாருங்கோ. திதி வார நட்சத்திர யோக கரணம், என்ன வருஷம், என்ன மாசம், என்ன அயனம், என்ன பட்சம், என்ன ரிது, என்ன திதி வார நட்சத்திரம் யோகம் கரணம் எல்லாம் பாருங்கோ. பார்த்து சகல ஸ்ரேயசும் அதோட அர்த்தங்களும் வாத்தியார் சொல்லியிருக்காரு. பஞ்சாங்கத்தை சிரவணம் பண்ணுங்கோ, பஞ்சாங்கத்தை பட்டனம் பண்ணுங்கோ. இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல விட்டு போயிருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இதோட நம்ம முடிக்க போறது இல்லை. நிறைய கிளாஸ் நிறைய அபிவிருத்தி ஆகிட்டு தான் இருக்க போறது. அதனால அதுல நமக்கு நம்ம அதெல்லாம் சரி பண்ணிடலாம். என்னென்ன விட்டு போயிருக்கோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க எங்கள்கிட்ட பர்சனல் சாட்ல கேட்டாலும் அதை நான் வந்து கைத்து அமைச்சு அதுக்குள்ள பதில நான் சொல்றேன். எல்லாரும் வந்து இருந்து பணி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியர் அனுகிரகத்துல குடும்பங்கள் எல்லாரும் சௌக்கியமா க்ஷேமமா ஆரோக்கியத்தோட சகல சௌபாக்கியத்தோட இருக்கட்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸ்வஸ்தி மந்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிப்போம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ கோ பிராமணேபிய சுபமஸ்திருத்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सुषायिनी देशोऽयं क्षोभरहितो ब्राह्मणाः सन्निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अतनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. सर्वे जनाः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु उत्तरोत्तरं श्रेयोभिवृद्धिरस्तु. राजा धार्मिको भवतु. ओम शांति शांति शांतिः. हर हर शंकर जग जग शंकर हर हर शंकर जग जग शंकर हर हर शंकर जग जग शंकर. हर नमः पार्वती पतये हर हर महादेव. सद्गुरु स्वामिनः जय. ஓகே, நான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா.
எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாம் உத்கிருஷ்டமா நடத்தி கொடுத்தல் கிளாஸ் தான். வித்யாபகேஷனா ரொம்ப சந்தோஷம், பிரபாகரன்னா ரொம்ப சந்தோஷம், வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். Thanks. மேலும் மேலும் நிறைய நடத்தணும் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம். புது வருஷத்துல நிறைய கிளாஸ்கள் நம்ம நிறைய ஆரம்பிக்கலாம். பராபவ வருஷம் சித்திர மாசத்துல நிறைய கிளாஸ் நம்ம நிறைய ஆரம்பிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் சில பேர்லாம் கேட்டிருக்கா, கம்பைல் பண்ணி அனுப்புகிறோம். முடிஞ்ச உடனே அனுப்புங்கண்ணா. ஸ்லோகம்லாம் சொன்ன நடுப்புற வந்த ஸ்லோகம் வேத மந்திரங்களுடைய கொட்டேஷன்ஸ்லாம் எங்கேயாவது கலெக்ட் Okay. பண்ணி ஒரு ஒரு ஃபைலில் போட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கா சில பேர். பார்ப்போம் நம்ம என்ன நட்சத்திர பண்ணலாம்னு பார்க்குறோம். நட்சத்திர ஸ்லோகம். நட்சத்திர ஸ்லோகம். ஆமாம், Okay, நட்சத்திர ஸ்லோகம். நீங்க என்னென்ன எனக்கு அனுப்புங்க, நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. ஆமா. ஸ்டாப் பண்ணிடுங்க. வரலாமா? தேங்க்யூ.